காந்தலூர் எப்போதும் குளுகுளுவென இருக்கும் அழகிய மலை கிராமம். இங்கு வந்து சேர்ந்ததும் நம்மை வரவேற்க அழகிய நீர்வீழ்ச்சி, ஸ்ட்ராபெரி தோட்டங்கள், ஆப்பிள் தோட்டங்கள், இயற்கை அழகு கொஞ்சும் மலைகள் மற்றும் மலை தேன் கிடைக்கும் அருமையான இடம். சற்றும் தாமதியாமல் உடனே புறப்படுவோம் காந்தலூருக்கு. மற்றும் ஒரு புதிய காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ மறையூர்லேருந்து காந்தலூர் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கிறோம். மறையூர் கோவையிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டரும், உடுமலைப்பேட்டையிலேருந்து வரதா இருந்தால் ஜஸ்ட் 60 கிலோமீட்டர்லேயும் இந்த மறையூரை ரீச் பண்ணிடலாம். மறையூரை பற்றின எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பற்றின டூரிஸ்ட் பிளேஸஸ் தகவல் எல்லாமே அதில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், விருப்பம் இருக்கவங்க அதை பாருங்கள். காந்தலூர் அருமையான குளுமையான ஒரு மலை கிராமம். இந்த சம்மருக்கு இந்த மறையூர் காந்தலூர் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 9 ஹேர்பின் பெண்டை தாண்டி நாம் இந்த காந்தலூர் கிராமத்துக்கு போகணும். வாங்க தொடர்ந்து அப்படியே பயணிக்கலாம். காந்தலூர் வர்ற வழியில் 4வது ஹேர்பின் பெண்டுக்கிட்ட ஆனக்கோட்டை பாரா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அது போக இந்த போர்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே விற்கிறாங்க. இங்கே லோக்கல் ட்ரைப்ஸ் மேனு பண்ணுற பொருட்கள் இது எல்லாமே தேவைப்படுறவங்க நம்ம வாங்கிக்கலாம். நம்ம கூட வந்து ஒரு கைடு அனுப்புகிறாங்க. ஸோ அவர் வந்து இங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு கிளியராக விளக்கி சொல்லுவாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே சந்தன மர காடுகள் இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பழங்காலத்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த மலை வீடுகள், கல்லால் செஞ்ச வீடுகள் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். அந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு இவர் சொல்லுவார். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம பார்த்த இந்த சந்தன மரம் 35 வருஷம் பழமையான மரம். சந்தன மரம் பெருசாக ஆகாதுங்க. ஒரு 80 வயசு மரம் கூட ஒரு 2 அடி 2.5 அடி அகலத்தில் தான் இருக்குமாம்மா. மறையூரில் அதிகமான சந்தன மரங்கள் வந்து வளருது அப்படிங்கிறாரு கைடு. அமராவதி அணை வரைக்கும் இந்த சந்தன மர காடு நீண்டு விரிந்து பறந்து கிடக்கிறது. அதுதான் அவர் சொன்ன தகவலுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு நிலத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு முனியறை. தமிழில் இதுக்கு பேர் முனியறையா அப்படிங்கிறது தெரியல. ஆங்கிலத்தில் வந்து டோல்மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஆக்சுவலாக முனியறை அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. கிமு 3000 நூற்றாண்டுகளில் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த குள்ள மனிதர்களால் இந்த முனியறைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறதுங்க. மற்றும் 15 வகையான முனியறைகள் வந்து இந்த மறையூர் பகுதியில் காணப்படுது. இப்போதைக்கு இந்த முனியறையின் வயது 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரித்திர புகழ்பெற்ற இடம். முனியர்களை பற்றின பல கதைகள் இங்கே உலா வருதுங்க. அதாவது பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ இது போன்ற கல் வீடுகளை உண்டாக்கி அவர்கள் வாழ்ந்ததாகவும், பாண்டவர்கள் இங்கே மறைந்து வாழ்ந்ததாலேயே இந்த இடத்துக்கு மறையூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் அவர் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து மனிதர்கள் உடல்களை புதைப்பதற்காக பரியல் பிளேஸாக கூட இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மற்றும் இன்னொரு தரப்பினர் வந்து இது வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும், குள்ள மனிதர்களுடைய வீடுகள் தான் இந்த சின்ன சின்ன முனியறைகள் அப்படின்னும் சொல்லுதுங்க. எல்லாமே வந்து நம்பப்படுகிற கதைகளாகத்தான் இப்போவும் தொடர்ந்துட்டுருக்கு. எதுக்குமே வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லை. என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு நம்முடைய நாட்டின் ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தாங்க. இந்த மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறது தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோயில் நாங்கள் வந்த நேரம் அந்த கோயில் வந்து பூட்டி இருக்குங்க. ஸோ முனியரை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டு ஹனி ராக் பார்க்குறக்காக போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸு, ஹோம் ஸ்டேஸு, ரெசார்ட்ஸு எல்லாமே இங்கே ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம வந்தோம்னா இங்கே தங்கிக்கலாம். ரூம்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் காந்தலூர். இப்போ நம்ம ஜிப்லைன் பார்க்குற பாருங்கள், இது பக்கத்தில் தான் வந்து அடுத்த ஸ்பாட் இருக்குது, ஹனி ராக். நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், காசெல்லாம் எதுவுமே வாங்கலை. இங்கே என்னென்னா மலை மேலே வந்து மலை தேன் கூடு கட்டியிருக்கு, நிறைய பாறை மேலே கட்டியிருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ரூட்டு தான். ஒரு 1 கிலோமீட்டராவது மலை ஏறி போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க இங்கே வர்றவங்க. இந்த மலை உச்சியில் வந்து தேன் கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். மலை தேன்
அங்கே முன்னாடி கடை வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த மலை தென் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ் ஏறி எடுத்துகிட்டு இருந்தாங்களாமாங்க. இப்போ வந்து இந்த மலை தேன் எடுக்கிற மாதிரியெல்லாம் ஆளுக கிடைக்கிறது இல்லை அப்படின்னாங்க. தெரியாதவங்க இதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டா இந்த மலை தேனீக்கள் வந்து ரொம்ப டேஞ்சரானது. இந்த ஏரியாலே அப்புறம் யாரும் கொஞ்சம் நேரத்துக்கு குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கடைகள்லாம் இங்கே தேன் விற்கிறாங்க, இங்கே லோக்கலில் வேறு தேன்லாம் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் செம கூலிங்காக இருக்குங்க. இங்கே வந்து நின்னோம்னா இப்படி கூலாக இருக்குது. இது இமயமலைக்கே வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். அது கடைசி இதோட வந்து பாறை முடியுது. இந்த பாறை வந்து இதோட முடியுது. காப்பி மரம் இருக்குது பாருங்கள், அதில் காப்பி விதையும் இருக்குது, பழுத்து இருக்குது. இதுதான் காப்பி பழம். இதுதான் காய வச்சு வறுத்து அரைச்சோம்னா காப்பி பொடி ஆயிடும். இதை நம்ம சாப்பிட்லாம், ஸ்வீட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம போகிற ஸ்பாட்டு ஸ்ட்ராபெரி தோட்டம். இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது, ஸ்ட்ராபெரிகளாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சேல்ஸும் பண்ணுறாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சீசன் கிடையாதுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைமில் தான் வந்து ஸ்ட்ராபெரி சீசனு. அதனால தான் நாங்கள் வந்து ஆப்பிள் தோட்டத்துக்கும் போகல, ஏன்னா அங்கேயும் வந்து ஆப்பிள் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே ஸ்ட்ராபெரி ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். உள்ளே போய் கூட நம்ம ஸ்ட்ராபெரியை பார்க்கலாங்க. இது பேஷன் ஃப்ரூட்டுங்க. கேரளாவில் இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால தான் இங்கே வாங்கினேன் சாப்பிட்றதுக்கு. அது பயங்கர இனிப்பாக இருக்குது இங்கே. ஆக்சுவலாக கேரளாவில் மற்ற பக்கம்லாம் சாப்பிட்ருக்கேன் நான், அது புளிப்பாக இருக்கும். இங்கே காந்தலூரில் இங்கே பயங்கர இனிப்பாக இருக்குங்க. இந்த கடையில் மட்டும் இல்லை, நான் வர்ற வழியிலையும் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டேன், செம இனிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டோம். கிலோ வந்து 200 ரூபா. அடுத்தது அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாமு, அது இங்கேயே இவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாட்டில் நம்ம வாங்கிட்டோம். இந்த மறையூர் காந்தலூர் பகுதியில் நிறைய ஜாங்கிரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குங்க. கரும்பு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் இங்கே தயாரிக்கிறாங்க. நம்ம போய் அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் போகல. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம கருமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அதனால் மற்ற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் அது வந்து ஆஃப் ரோடுங்க, வந்து ஜீப் எடுத்துகிட்டு தான் அங்கே போகணும். நம்ம வெஹிக்கிள் வந்து அங்கே போகாது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.